الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس إلى آخر الآية. آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவன் படைத்த படைப்புகளிலே அவனை ஏற்றவர்களும் உண்டு, நிராகரித்தவர்களும் உண்டு. அவனை ஒருவன் என்று சத்தமிட்டு சென்றவர்களும் உண்டு, அவனுக்கு இணை வைத்தவர்களும் உண்டு. உலகத்திலே ரெண்டு மாதிரி படைப்பினங்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் யாரையும் அவனாக முன் வந்து அழிக்க, அவர்களின் பொருளை சேதப்படுத்த அல்லாஹ் விரும்புகிறது. படைத்தவருடைய பரிவும் பாசமும் எப்படி என்றால், படைத்தவராகிய அல்லாஹ்வினுடைய அவனது படைப்பினங்கள் மீது உண்டான பரிவும் பாசமும் எப்படி என்றால், இந்த உலகத்தில் அவன் யாரையும் அவராக முன்வந்து அழிக்கவோ அல்லது அவர்களுடைய பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்தவோ அல்லாஹ் விரும்புறதில்லை. நீங்க முந்தைய சமுதாய மக்களின் வரலாற்றை பார்த்தால், அதிலே ஒரு கட்டத்தில் அந்த சமுதாயத்தின் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் வாசித்திருப்பார்கள்: அல்லாஹ்வே, இவர்கள் இதற்கு மேல் இவர்களுக்கு ஈமானுடைய ஹிதாயத்துடைய நசீபில்லை என்று அவர்கள் கையேந்திருப்பார்கள். அல்லது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் வரம்புக்கு அதிகமான, அளவுக்கு அதிகமான பாவங்களை செய்ய வைத்து அதை ஒரு காரணமாக முன்வைத்து அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ்வாக பிடிக்கவில்லை என்பதற்காக, தன்னை நிராகரிக்கிறார்கள் என்பதற்காக, தனக்கு இணை வைக்கிறார்கள் என்பதற்காக, தன்னுடைய வேதத்தை பொய்ப்பிக்கிறார்கள் என்பதற்காக, தன்னுடைய நபிமார்களை நோவினைப்படுத்துகிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் அழிப்பதில்லை. காரணம், அடிக்கடி நான் பாடத்திலும் சொல்வதுண்டு, எல்லா பயானிலும் சொல்வதுண்டு, நம்முடைய இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பெருமையில ஒரு இன்ச்சும் கூடுறது. நாம எல்லாரும் சேர்ந்து வணங்கினாதான் அல்லாஹ்வுக்கு மரியாதை. நாம ஆப்போசிட் பார்ட்டியில போயிட்டோம்னா, டீம்ல போயிட்டோம்னா அல்லாஹ் அவ்வளவுதான். அப்படி எல்லாம் கிடையாது. வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வுக்கு வானங்கள் பூமியில் உண்டான ஏகப்பட்ட பட்டாளங்கள் உண்டு அவனை வணங்குறதுக்கு. நாம வணங்குறது நம்முடைய ஆக்கிரத்துடைய ஏற்றத்துக்கு. மேலான பெரியவர்களே, அப்படியானால் பெரும்பாலும் துன்யாவிலே பல சேதங்களை நாம் பார்த்து வருகிறோம் இல்லையா? இப்ப சமீபத்தில் நம்ம கரண்ட்ல வந்து அமெரிக்காவில் உண்டான, கலிபோர்னியாவில் உண்டான லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய என்னும் அந்த நகரம் காட்டு தீ பரவி பெருங்கொண்ட சேதத்தை, பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் அது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 24 உயிர்கள் என்றும் 20 உயிர்கள் என்றும் சொல்லப்பட்டால் ஆகமத்த மனித உயிர்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பெருங்கொண்ட பெருஞ்சலம், ஒரு பெருஞ்சேதம். ஏறத்தாழ ஒரு கருத்தின்படி 15 லட்சம் கோடி இருக்கிறார். ஆகமத்தம் பில்லியன் கணக்கில், மில்லியன் கணக்கில் பெருஞ்சேதங்கள் ஏற்பட்டது. அது ஒரு அழகான நகரம் லாஸ் ஏஞ்சல்ஸ். அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து கட்டப்பட்டது. அவைகள் எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. முதல் நாள் பார்த்த வீடுகள் மறுநாள் காணும். அப்படியே தீக்காய்க்கு உள்ளாகி, தீக்கு உள்ளாகி ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறது. இது நாம் இப்ப பார்க்கக்கூடிய சேதங்கள். இதற்கு முன்பும் நாம் பல உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் பார்த்து வருகிறோம். நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் அழிக்கிறது இல்லை. அப்ப இந்த ஃபசாதுகளுக்கான, இந்த சேதங்களுக்கான காரணம் என்ன? குர்ஆன் பேசுகிறது: லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் அய்தின் நாஸ். கடலிலும் திடலிலும் மிகப்பெரிய சேதங்கள், அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணம் மக்களின் கரங்கள் வெளிப்படுத்திய பாவங்கள். மக்கள் எப்பொழுது அதிகப்படியான பாவங்களை மேற்கொள்வார்களோ, குறிப்பாக நான் சொல்ல வருவது அல்லாஹ்வுடைய கடமைகளில் பொழுதுபோக்காக இருந்தாலோ கவனக்குறைவாக இருந்தாலோ அல்ல,
அடியார்களுடைய விஷயத்தில் எப்பொழுது வேறு அடியார்கள் வரம்பு மீறுவார்கள், அவர்களுக்கான சேதங்களை அவர்கள் பார்ப்பார்கள். சில பல பாவங்களுக்கு அல்லாஹ் துன்யாவில் தண்டனை கொடுப்பான். அவர் வசனம் தீய திட்டத்திற்கான விளைவு அதை தீட்டியவர்களுக்கே திரும்பும். சதித்திட்டம் தீட்டியவர்கள் அந்த சதித்திட்டத்திற்கு அவர்களே ஆளாகுவார்கள். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் அடிக்கடி பார்க்கிறோம், அமெரிக்காவினுடைய அந்த ஒரு மனோநிலை, துவேஷ நிலை. அவர்கள் அந்த காசாவுக்கு உதவியது, இஸ்ரேலுக்கு உதவியது என்ன, பலஸ்தீனையும் காசாவையும் அழிப்பதற்கு செய்த ஏற்பாடுகள் என்ன, அல்லாஹ் அக்பர். அதையெல்லாம் பார்க்கிற போது நாம் நினைச்சோம், என்ன இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா முஃமின்கள் அழிவதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பார்த்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதற்கான ஒரு வெயிட்டிங் அல்லாஹ் செய்வான். இப்போ யதார்த்தமாக அமெரிக்காவிலே பொருட்சேதங்களை பார்க்கிற போது, சில பல உயிர் சேதங்களை பார்க்கிற போது நமக்கு தோணுகிறது, எவ்வளவு பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும் படைத்த ரப்புக்கு முன்னால் ஒன்றுமில்லை. பாவங்கள் செய்தால், பிறருக்கு அநீதங்கள் இழைத்தால், பிறரை அழிப்பதற்கு திட்டங்கள் தீட்டினால் நாம் அழிவோம், நம்முடைய நாடு அழியும் என்பதற்கு இப்போதுள்ள ஒரு கரெக்ட் உதாரணம். மேலான பெரியவர்களே, நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், அடியார்களுக்கு செய்யக்கூடிய அநீதங்களிலிருந்து விலகிவிட வேண்டும். முதற்கட்டமாக உடன் பிறந்தவருக்கு, கூட உள்ளவருக்கு, தன்னை நம்பியவருக்கு, சமுதாய மக்களுக்கு நாம் ஏதேனும் ஒரு வகையில் அநீதங்கள் அநியாயங்கள் செய்திருப்போமே வருடத்திலே சென்று மன்னிப்பு தேடி அதிலிருந்து வெளியாகிவிட வேண்டும். இதுதான் பூமியில சுபிட்சமான நிலை உண்டாவதற்கு வழி. இதை தவிர்த்து நாம அது பாட்டுக்கு பாவங்களை செய்து கொண்டிருந்தால், மக்களுடைய அந்த சொத்து பத்துகளை, அவர்களுடைய அந்த சுகங்களை சுரண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், அல்லது மக்களை அழிப்பதற்கு ஏராளமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தால், அதற்கான விளைவுகள் நமக்கு மட்டும் உண்டாகாது, நம்மை சுற்றியுள்ள மக்களும் பாதிக்கப்படுவார். ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு பறவை உணவு கிடைக்காமல் பசியால் செத்து மடிவதற்கு காரணமும் கூட ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் காரணம். ஏன்னா பறவைகள் ஒன்றும் முக்கல்லவில்லை, சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட படைப்புகள் அல்ல. அவைகள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அவைகளுக்கான ரிசுக்கை அல்லாஹ் பொருட்படுத்திருக்கிறார். அந்த ரிசுக்கு தடைபடுவதற்கு அடியார்களாகிய நாம், ஆதமின் மக்களாகிய நாம் செய்யக்கூடிய பாவங்கள் காரணம் என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. இஸ்லாமிய பெரியவர்களே, அப்படியானால் நாம் இந்த காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நாம் ரெண்டு விஷயங்களை, இந்த இயற்கை பேரிடர்கள் வருவதை விட்டும், இந்த பேரிடர்கள் ஆபத்துகள் வேறு நாட்டில் வந்தாலும் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் நம்மை போன்ற சகோதரர்கள், அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய நாடுகள் சேதப்படுத்தப்படக்கூடாது என்று சொன்னால், அதிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய படிப்பினை நாம் ரெண்டு காரியங்களை செய்ய வேண்டும். அதிகம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேவை. இந்த உலகத்துல பாவ மன்னிப்புக்கு நிகரான ஒரு மருந்து இல்லை சுபிட்சமாக வாழ்வதற்கு. பாவ மன்னிப்புக்கு நிகரான ஒரு மருந்து இல்லை நாமும் நம்மை சார்ந்த மக்களும் சுபிட்சமாக வாழ்வதற்கு. இரண்டாவது, பாவங்களிலிருந்து விலகிவிட வேண்டும். என்னென்ன பாவங்களை நாம் இதுவரை செய்தோமோ அதிலிருந்து விலகிவிட்டோம் என்று சொன்னார், படைத்தவன் நம்முடைய வரக்கத்தை கொண்டு நாலு மக்களுக்கு நன்மைகளை செய்வான். நாலு இடங்களுக்கு அல்லாஹ் மழை தண்ணீர்களை கொடுத்து சுபிட்சங்களை தருவான். இதே அமெரிக்காவில் சென்ற வருடம் 2 மழை பெய்திருக்கு. இந்த வருடம் மழையே இல்லை. அப்படி எல்லாம் வறண்டு போய் உலர்ந்து போய் அந்த சருகுகள் எல்லாம் அப்படியே தீயாக மாறியது. பெரும் கொண்ட சேதம். அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே இந்த அட்டை மரத்தினால் ஆன வீடுகள் தான். நிறைய நாடுகள் அப்படித்தான். நம்ம ஊர் மாதிரி காங்கிரீட்ல வீடுகள் பெரும்பாலும் அமைக்க மாட்டாங்க. மரங்களாலும் பிளாஸ்டிக் இப்படி அமைக்கப்பட்ட வீடுங்கிறதுனால எல்லாம் அப்படியே கொடுத்து விட்டு எரியுது. அதை பார்க்கும்போது நாம நினைக்கிறோம், இன்னமும் ஒரு பெரிய சேதங்கள் இன்னும் ஆயிப்போச்சு. பல மாதிரி நியூஸ்கள் வருது. அப்படி இப்படி ஆமா, அந்த நியூஸ்களுக்கு கண்டு நமக்கு அந்த ரசனையோ சுவையோ அல்ல, ஒரு பயம் ஏற்படுகிறது. படைத்தவன் இதுபோல சில பல காட்சிகளை காட்டுகிறானே, நாம் நம்ம அதிலிருந்து விலக வேண்டும். பூமியில ஒருவர் செய்யக்கூடிய தப்புக்கு அவர் மட்டும் பாதிக்கப்படுவது என்பது, பூமியில ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்கு அவர் மட்டும் பாதிக்கப்படுவது என்பது கயிறாக இருக்கும். ஏன்? அவர் பாதிக்கப்படும் போது அதை பார்த்து 4 பேரும் திருந்துவார்கள்.
அதை பார்த்து 4 பேர் ஆகா இந்த மனிதன் தவறுக்கான தண்டனை அனுபவிக்கிறார் அப்படின்னு நினைச்சு அதிலிருந்து விலகுவார். இப்படி பார்க்கும்போது மேலான பெரியவர்களை, இஸ்லாமியர்களாகி நாம் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல இஸ்திக்பாரை அதிகம் செய்ய வேண்டும். பிறனுக்குண்டான உரிமைகள் விஷயத்தில் இறையச்சத்தோடு வாழ வேண்டும். என்றார்கள் சொல்லுவோம். அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள், அது விஷயத்தில் நாம் ரொம்ப உஷாரோடு இருந்தால் அதுவே நமக்கு உலகத்திலும் மறுமையிலும் சுபிட்சத்தை தரும். படைத்தரப்பில்லாதவே இதுபோல பேரிடர்களை விட்டும் அல்லாஹ் எல்லா நாடுகளையும் நாட்டு மக்களை பாதுகாத்தல் முடிவானாக. அவனை நம்பி வாழக்கூடிய முஃமின்களின் பரக்கத்தை கொண்டு முஃமின் அல்லாத மக்களுக்கும் அல்லாஹ் எல்லா வகையான பரக்கத்துகளை உலகத்தில் தந்தல் முடிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.